இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
துணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும்போது, இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூடும் என்னை சாட்சியை நிறுத்தும்படிக்கு பிதாவாக தேவனுக்கும் குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த ஆவியினருக்கும் இந்த இடத்தில் நிறுத்தும்படிக்காக அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாமே சந்தோஷமா இருப்பது நல்லது. அல்லேலூயா. என்னுடைய சாட்சி, நான் இந்தியன் ஆர்மியிலே கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக பணிபுரிந்தேன். அல்லேலூயா. இந்தியன் ஆர்மியிலே காஷ்மீர் பகுதியிலே நான், என் மனைவி, 2 பிள்ளைகளோடும் நாங்கள் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது 1998 என்னுடைய பெரிய மகள் 10 வயசு, சிறிய மகன் 6 வயசு, 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் ராவி நதி என்ற ஒரு கெனாலிலே 2 பிள்ளைகளும் தண்ணியில் அடித்து கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. 2 பிள்ளைகளும் தண்ணியில் அடித்து கொண்டு போகும்போது என்னுடைய மனைவி அங்கே இருந்திருக்கிறாங்க. நாங்கள் காஷ்மீர் பகுதியில் டியூட்டிக்காக நான் போயிருந்தோம். அப்பொழுது என்னுடைய மனைவி அந்த 2 பிள்ளைகளை கண்ணால் பார்க்கும்போது அவங்க அப்படியே மென்டல் ஆகி ஒரு பைத்தியக்காரியை போல மாறி அவங்களுடைய சரீரத்தில் 65 கிலோ இருந்தவங்க கிட்டத்தட்ட 3 மாசத்துல 29 கிலோ வந்துட்டாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் இப்படி நடக்கும்போது, பிள்ளைகளுக்கு நடக்கும்போது எந்த பெற்றோர்களும் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அல்லேலூயா. அவங்க சாப்பிடாதே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 65 கிலோல இருந்து 29 கிலோ வந்து மன உளைச்சல் ரொம்ப அதிகமான, அதே மேலேயே ஒரு மென்டல் அந்த பைத்தியத்தை போல பேசிக்கொண்டு இப்படியே இருந்தாங்க. அவங்களை அங்கே காஷ்மீர்லேருந்து நாங்கள் அங்கே நம்முடைய ஆர்மி ஹாஸ்பிட்டல், கிண்டியில் இருக்கிற ஆர்மி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து நாங்கள் சேர்த்தோம். 3 மாதம் அங்கே இருந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க அவங்களுடைய சரீரத்தில் வந்து ரொம்ப பலவீனமானதுன்னா ரத்தம்லாம் சுண்டி இருக்கிறது, ரத்தமே இல்லை, இப்பொழுது அவங்க மறிச்சு விடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் நம்ம எனக்கு ஆண்டவர் என்னன்னா, இந்த 2 பிள்ளைகள் ஏன் எடுத்தோம், ஏன் மறித்தார்கள் 2 பிள்ளைகள்? யோபு கூட பிள்ளைங்க மறிச்சாங்கல்ல. அப்போ அவருக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உண்மையான தேவன் நீர் என்றால் ஏன் மறித்தார்கள், அதுக்கு எனக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் அப்படின்னு கேட்கும் போது, உண்மை நான் பார்க்கணும்னு சொல்லும் போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காஷ்மீர் பகுதியில் இருக்கும் போதே தேவனுடைய ஒரு ஆலயத்தை காட்டினார். அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் வாசல் படியில நான் முழங்கால் படியிட்டு நான் அழுது கொண்டிருக்கும் போது என்னுடைய வலது பக்கமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறு கூட்டத்தோடு அவர் வந்து கொண்டிருக்கிறார். வெண் வஸ்திரம் தரித்தவரா வந்து என் பின்பக்கம் நின்று தன்னுடைய கரத்தை நீட்டினார். அல்லேலூயா. அப்போ பின்னாடி இயேசு நிற்கிறாரு, முன்னாடி நான் முழங்கால நிற்கிறேன். ஆலயம் வெறுமையா இருக்கிறது. அது பிறகு இயேசு மறைஞ்சிட்டாரு. அப்போ என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்து 98 ஏப்ரல் மாதம் நாங்கள் மிலிட்ரியிலேருந்து வெளியே வந்துட்டோம். அது பிறகு என்னுடைய மனைவி ட்ரீட்மெண்ட்டுக்காக 1 வருடம் கடந்து போனது. அவங்களுடைய சரீரத்தில் டாக்டர் சொல்லி இவங்களும் இறந்து போயிடுவாங்க. ஆனால் நான் சொன்ன டாக்டர்கிட்ட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், என் மனைவி மறிக்க மாட்டாங்க, நிச்சயமாக ஜீவனை கொடுப்பாங்க, நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோன்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொன்னேன். அதே போல் ஆண்டவர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். இன்று அவங்க ஒரு ஜெப வீராங்கனியாக இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்தலாம். அடுத்ததாக நாங்கள் 2000 மறுபடியும் வீட்டில் சொன்னாங்க, அவங்க ஒரு ஏற்கனவே டீச்சராக இருந்தாங்க கவர்மெண்ட்டில். நான் மிலிட்ரிக்கு போகும்போது வேலைலாம் வேண்டாம்னு சொல்லி, அந்த வேலை வேண்டாம்னு சொல்லி தான் நான் மிலிட்ரிக்கு போயிட்டோம். இப்போ குழந்தைகளை இழந்த நிலைமையில் வந்தபோது
இப்பொழுது எங்களுக்கு நானும் வேலையை இழந்துட்டேன். அல்லேலூயா. மிலிட்ரியை இழந்துட்டு நான் என்ன செய்யணுன்னு தெரியாத நேரத்தில் ஆண்டவர் எனக்கு மறுபடியும் டிஆர்டிஓவில் சிவாடியில் எனக்கு மறுபடியும் ஆண்டவர் 2000 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டோம். அதில் ஒரே வேக்கண்ட்டு தான். அந்த ஒரே வேக்கண்ட் ஆண்டவர் எனக்கு அந்த வேலையை வேக்கண்ட்டை கொடுத்து அதில் ஒரு 26 வருஷம் சர்வீஸ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். பெங்களூரில் பைபிள் கிளாஸில் சேர்ந்து கிட்டத்தட்ட பிஹெச்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்கிட்ட நான் போய் கிளாஸ் எடுக்கும்படி பாம்பே, நாக்பூர், அதுக்கப்புறம் அமராவதி, டெல்லி, ஒரிசா, பீகார், இப்படி பல இடங்களில் போய் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். வேலை செய்து கொண்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட இன்றைக்கி 10,000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? 10. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். எனக்கு என்னன்னா எப்படியாவது 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். எத்தனை கோடி? 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும். 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்கணும். 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும். ஏன் அப்படின்னா பிசாசனவன் 2 பிள்ளைகளை எடுத்தான். பிசாசு என்ன பண்ணா? அது எடுத்தது ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் எடுத்தது யார்? சாத்தான் எடுத்தான். இப்போ சாத்தானுக்கிட்ட இருக்கிற பிள்ளைகளை எடுத்துன்னு சபையில் சேர்க்கணும். அல்லேலூயா. இந்த வேலையை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்ணார்? இதுக்கு 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். அப்போ எவ்வளோ ஜெபம் பண்ணணும்? ஒரு சின்ன நமக்கு ஒரு வீடு கட்டணும், அதுக்கே நம்ம ஜெபம் பண்ணுக்கிறோம் உபவாசம் போட்டு. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை தந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேதத்தில் என்னென்ன ஜெபம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எஸ்தர் ஜெபம் பண்ணாங்க. எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்க? 72 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஒரு ஜெபத்தை ஒரு 20 முறை போட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இது வரைக்கும் எத்தனை முறை? ஒரு 20 முறை. கரங்களை தட்டுங்க அதுக்காக. அடுத்து யோபு ஜெபம் பண்ணார் 7 இரவு 7 பகல். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை போட ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்காக கரங்களை தட்டுங்க. 3வது 10 பகல் 10 இரவு ஜெபம் பண்ணாங்க. யார் ஜெபம் பண்ணது? 10 பகல் 10 இரவு. வேதத்தில் 10 இரவு 10 பகல் தொடர்ந்து ஜெபம் பண்ணினே இருந்தவங்க யார்? அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4:5 போட்டிருக்கிறது. இயேசுக்கு சொல்கிறார், நீங்கள் இந்த இடத்தை விட்டு எங்கே போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் பெற காத்திருங்கள்னு சொல்கிறார். அப்போ 40 நாள் இயேசு பரமேறி போகும்போது 10 நாள் அவங்க காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்குகிறார். அப்போ 10 பகல் 10 இரவு 2 முறை போட ஆண்டவர் கிருபை செய்திருக்காரு. கரங்களை தட்டுங்க அதுக்காக. அடுத்ததாக 21 இரவு 21 பகல் தானியேல் ஜெபம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக கரங்களை தட்டுங்க. கடைசியாக 40 பகல் 40 இரவு சாப்பிடாமல் தூங்காமல், இது வரைக்கும் சொன்ன எல்லா ஜெபத்துலேயும் சாப்பாடு கிடையாது, இரவில் தூக்கம் கிடையாது. அல்லேலூயா. எப்படியாவது 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். ஒரு மாவட்டத்தில் 1 லட்சம் நம்ம கலெக்ட் பண்ணால் கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 39 மாவட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கணக்கு போட்டு தான் வேலை செய்யணும். புத்தி உள்ளவர்கள் கணக்கு பார்க்க கடவர்கள். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அந்த ஜெபாவை தந்து 40 பகல் 40 இரவு நம்முடைய தமிழ்நாட்டு ஃபுல்லாக என்ன பண்ணோம்? 40 இரவு 40 பகல் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். சாப்பிடாமல் தூங்காமல் தொடர்ந்து ஓடும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். கரங்களை தட்டுங்க அதுக்காக. இப்படி பலவிதமான ஜெபங்களை ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு வட மாநிலங்களில் எல்லா ஸ்டேட்டில் போய் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் எப்படியாவது 300 சபைகளை ஸ்தாபிக்கணும். எத்தனை சபை? 300 சபை. முடியாத ஆண்டவரால்? நம்மளால் முடியாது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். முடியாதது ஒன்றையுமே இல்லை. இப்படி ஜெபிக்க 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 ஆண்டவர் என்ன செய்திருக்கிறேன்? இன்றைக்கி ட்ரூத் பைபிள் டிவி என்று ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அநேக இடங்களில் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கிட்டத்தட்ட 300 பிள்ளைங்க படித்து கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அல்லேலூயா. இதெல்லாம் ஆகாததான். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே வரும்போது கர்த்தர் அந்த ஊழியங்களை என்ன செய்கிறார்? விரித்து அடைக்கிறார். அல்லேலூயா. உங்களாலும் முடியாதுன்னு சொல்ல, நீங்களும் ஏதாவது சபைக்காக என்ன பண்ணோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த ஊழியங்களை ஜெப ஊழியம் செய்யலாம், ஆத்தும ஆதாயம் செய்யலாம், சீசத்தை பயிற்சி எடுக்கலாம், நல்ல சீசர்களை உருவாக்கலாம். ஏன் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட போக முடியாது. வெறுமையான கையோடு நம்ம போக முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது நம்முடைய கரத்தில் என்ன இருக்கணும்? ஆத்மா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிங்கன்னா ஆத்மா ஆதாயம் பண்ண முடியும். ஜெபிக்க முடியாதவங்க ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க. ஆத்மா ஆதாயம் பண்ணாதவங்க ஜெபம் பண்ணுங்க.
இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? ஆத்மா பெருக வைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் 10,000 பேர் உருவாக்கி இருக்கிறோம். இன்றைக்கி பிசாசு கழுத்தில் ஒரு பெரிய செயின் போட்டு இழுத்துட்டு போயின்னுக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி பிசாசு எங்களை பார்த்து என்ன பண்ணுறான்? என்னடா இந்த குடும்பத்தில் போய் 2 பிள்ளையை எடுத்துட்டேனே, இவங்க என்ன பண்ணாங்க, என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ என் பிள்ளைங்களாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு பிசாசு வேதனைப்படுவானா சந்தோஷப்படுவானா? நம்ம எதை குறித்து சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இப்படி பலவிதமான காரியங்கள், அற்புத அடையாளங்கள், ஆண்டவர் என்னென்ன வேணுமோ சொல்லாமே ஆண்டவர் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கொடுத்தார். அல்லேலூயா. 2 பிள்ளைகளை இழந்தோம், இன்றைக்கி 10,000 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நாட்கள், ஒன்று 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது 50,000 மாறும். அல்லேலூயா. 50,000 அது 1,00,000 மாறும். 1,00,000 10,00,000 மாறும். சிறு துளி பெருவெள்ளம். அல்லேலூயா. ஒரு விதையில எத்தனை கனி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விதையில எத்தனை கனி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு விதைக்குள்ளே எத்தனை கனி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு கனிக்குள்ளே எத்தனை விதைக்குதுன்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு விதையாக நான் இந்த பூமியில் இருக்கிறேன். நீங்களும் ஒரு விதையாக இருந்தால் பல விதைகளை உருவாக்கலாம், பல கனிகளை உருவாக்கலாம். அல்லேலூயா. அப்போ இழந்தாலும் 2 பிள்ளைகளை இழந்தாலும் பிசாசு முழு குடும்பத்தை அழிக்க தான் பிளான் போட்டான். புரியுதுங்களா? ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை அவருக்காக தன்னை அர்ப்பணித்தோம். நேரங்களை கர்த்தர் கொடுத்தோம். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்து மடிய வேண்டும் என்று எண்ணங்கள் இருந்தது. ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்னு. ஆண்டவரை நாங்கள் நிறைய ருசித்து பார்த்தோம். எல்லா நன்மைகளும் தேவையான ஆசீர்வாதங்களும் 2 பிள்ளைகளினாலும் பல பிள்ளைகளை கொடுத்து மனமகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னோம்னா கர்த்தர் நம்மை வைராக்கியம் பாராட்டுவார். அல்லேலூயா. அவருக்காக நீ ஓடினால் நிச்சயமாக அவர் உனக்காக இறங்குவார். அவருக்காக நீ ஏதாவது செய்ய நினைத்தால் கர்த்தர் உனக்காக ஏதாவது செய்வார். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த வேதத்தை கிட்டத்தட்ட நாங்கள் பல முறை படிச்சிருக்கிறோம். பிடிஹெச் படித்தோம், எம்டிஹெச் படித்தோம், அப்புறம் பிஹெச்டி படித்தோம், பிடி படித்தோம், எம்டி படித்தோம், அது பிறகு டிடி படிச்சிருக்கிறோம், பிஎட் படித்தோம், எம்எட் படிச்சிருக்கிறோம், அது பிறகு டிஎட் படித்தோம். இப்படி பல விதமான படிப்புகள் பல நாடுகளுக்கு போயிட்டு வரோம். இப்போது மியான்மருக்கு போயிட்டு 40 பிள்ளைங்க இன்றைக்கி படிக்கிறாங்க அங்கே மியான்மரில். அல்லேலூயா. மறுபடியும் இப்போ போக போகிறோம், மறுபடியும் ஸ்ரீலங்கா போக போகிறோம், மலேசியா போக போகிறோம். இப்படி சத்தியம் இருந்தால் சத்தியம் உங்களை உயர்த்தும். வசனத்தை நீ சுமந்தால் ஒரு நாள் வசனம் உன்னை சுமக்கும். அல்லேலூயா. ஜெபத்தை நீ சுமந்தால் ஜெபம் உன்னை சுமக்கும். நீ எதையும் சுமக்காத உட்காந்துருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதெல்லாம் மைனஸில் போயிடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக வைராக்கியமாக நம்ம என்ன செய்யணும்? இழப்புகள் மத்தியிலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது கடினம் தான். ஆனால் இழந்து போன பிறகும் கர்த்தர் அதை மறுபடியும் திருப்பி கொடுத்தார். மறுபடியும் ஆண்டவர் தரிசனத்திலே இந்த 2 பிள்ளைகளும் பரலோகத்தில் இருக்கிறதை காட்டினார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, அவன் பிள்ளை மறித்த பிறகு பிள்ளையே என்ன பண்ணுது? மறுபடியும் நம்ம போய் பார்ப்போம்ன்றாங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? பிள்ளைகள் பூமியில் மறித்து இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறாங்க. அது தெய்வ சமூகத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். 2வது ஆண்டவர் ஆலயத்தை காட்டினார். ஆலயம் வெறுமையாக இருந்தது அந்த தரிசனத்தில். அப்போ அந்த ஆலயம் என்றது என்ன அப்படின்னா, நம்ம தான் ஆலயம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆலயம். இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் வேத வசனம் இல்லை, சத்தியம் இல்லை, வசனங்கள் இல்லை, வார்த்தைகள் இல்லை, வேதமே இல்லை. நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது? வசனம் நம்ம இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது நம்முடைய வேலை. நீ வேதத்தை தேடி வாசிக்கணும். ஏசாயா 34:16 படி வேத வாக்கியங்களை தேடி வாசிக்கணும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாசிக்கணும். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை தியானம் பண்ண வேண்டும். சங்கீதம் 1-2 இப்படி நாம் தேடி ஆராய்ந்து நாம் தியானிக்கும் போது என்ன உண்டாகும்? வெளிப்பாடு தானாக கிடைக்கும். ஒரு மனுஷன் வேதத்தை தேடி, பிதா சொன்னார் என் வேதத்தை தேடி வாசியுங்கள். குமாரனாக இயேசு சொன்னார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்கள். இந்த 3 யார் இந்த ஃபார்முலா பண்ணுறீங்களோ தானாகவே வெளிப்பாடு ரெவலேஷன் கிடைக்கிறது, தரிசனம் தானாக கிடைக்கும். அல்லேலூயா. வேதத்துள்ள ரகசியங்களாக நீங்கள் அறிந்து சபைக்காக எழும்புவீங்க, ஆண்டவருக்காக எழும்பி நிற்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் கவலை நீங்கி போயிடும். நீங்கள் சந்தோஷமாக காணப்படுவீங்க. உபத்திரத்துக்கு மத்தியிலே, போராட்டத்துக்கு மத்தியிலே, துன்பத்துக்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மீனானது எப்படி எதிர்நீச்சல் போடுதோ அப்படி நம்மளை போட வைப்பார் ஆண்டவர். நம்மக்கிட்ட சத்தியம் இருந்தால், ஜெபம் இருந்தால் எதிர்நீச்சல் போட முடியும்.
இல்லைன்னா என்ன செய்வோம், அந்த தண்ணியோடு அடிச்சுன்னு போயிடுவோம். அல்லேலூயா. செத்த மீன் எப்பவுமே தண்ணியோடு அடிச்சுன்னு போவோம். ஆனால் உயிர் உள்ள மீன் எதிர் நீச்சல் போடுது. அதுபோல் நம்ம என்ன பண்ணுவோம், எதிர் நீச்சல் போடுவோம். கடலில் எத்தனை நாள் மீன் இருந்தாலும் என்ன பண்ணுறதில்ல, உப்பை சாராமல் வாடுகிறது. அது 24 மணி நேரம் கடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது நம்ம பிடித்து என்ன செய்கிறோம், உப்பு போட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். அல்லேலூயா. அதுபோல் தான் நம்ம இந்த உலகம் பாவத்திலே இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்மளை ரட்சித்து இந்த சபையில் உட்கார வச்சுக்கிறார். பாவம் இல்லாத வாழணும். எப்படி வாழணும், நமக்குள்ளே எந்த பேருமே இருக்கக்கூடாது, எந்த விதமான பாவங்கள் உள்ள வரக்கூடாது, அக்கிரமங்கள் வரக்கூடாது, மீறுதல் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது, போராமைகள் வரக்கூடாது. இப்படி நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன பண்ணோம், நல்ல மனவாட்டியாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. இந்த சபையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒரு நாள் மனவாட்டியே போகணுன்னா அதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரு விசுவாசி ஒரு சீசனாக மாறணும், ஒரு சீசன் ஜெபிக்கிற ஜாமக்காரனாக மாறணும், ஒரு ஜாமக்காரன் ஒரு யுத்த வீரனாக மாறணும், ஒரு யுத்த வீரன் புத்தியுள்ள கன்னியாக மாறணும், புத்தியுள்ள கன்னிகை குணசாலி ஸ்திரியாக மாறணும், குணசாலி ஸ்திரி கற்புள்ள கன்னியாக மாறி, கற்புள்ள கன்னி மனைவியாக மாறி, மனைவி மனவாட்டியாக மாறி, மனவாட்டி தேவனை சந்திக்கிறாங்க மணவாளனை. அல்லேலூயா. இத்தனை ஸ்டெப் இருக்குது வயதத்தில். நம்ம ஏதோ வந்து ரட்சிக்கப்பட்டு உட்காந்துட்டு அப்படியே பரலோகத்துக்கு போய் மனவாட்டியை மாற முடியுமா? ஒரு 10th கிளாஸ் பண்ணோட 9 வருஷம் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அல்லேலூயா. அப்படியே 1ஆம் கிளாஸ் ஃபஸ்ட்டு டக்குன்னு 10ஆம் கிளாஸ் போக முடியாது. அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஆவியில் வளர்ந்துக்கினே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை ரட்சிப்பில் நடத்தும் போது அந்த ஆத்மா என்ன செய்யும், இன்னொரு ஆத்மா கொண்டு வரும். புரியுங்களா? நம்ம செய்ய வேண்டியது என்ன வேலை, ஜெபிக்க வேண்டியது அவசியம். இப்போ 40 பகல் 40 தடவை ஜெபம் பண்ணால் சாத்தானுடைய நிலைமை என்ன ஆகும், சாத்தான் தானாகவே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். அல்லேலூயா. அவன் போய் படுத்துப்பான், இனிமேல் இந்த மனுஷனுக்கு விரோதமாக எழும்பவே முடியாதுன்னு. ஏன்னா ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஜெபம் என்பது ஒரு மேக்னெட் மாதிரி, அது ஆத்மாவை ஆதாயப்படுத்தும். இங்கே ஜெபிக்கிற ஜெபம் இந்த பட்டணத்துக்கிற மக்கள்லாம் ரட்சிக்கும். அல்லேலூயா. நீங்கள் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற ஆத்மா சபைக்கு வரும். ஜெபம் பண்ணாது எதுவும் நம்மக்கிட்ட வராது. அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. ஆன்டி வைரஸ் எதுக்குள்ளே இல்லையோ அது ஸ்டக்காகி நின்றுடும். உங்களுக்குள்ளே ஜெப ஆவி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டக்காகி அப்படியே நின்றுவீங்க, வர வேண்டிய ஆசீர்வாதம் அப்படியே தடைப்பட்டு நின்றுடும். அதனால தான் ஜெபிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்கிறவர்கள் ஜெபிக்கவே முடியாது. ஜெபம் என்பதுக்கு படிப்பு தேவையில்லை, அழகு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை. இப்படி வஸ்திரம் போட்டால் தான் ஜெபாவி வரும்னு ஆண்டு சொல்ல. ஜெபத்துக்கு நல்ல இருதயம் இருக்கணும், பரிசுத்தமான ஒரு இருதயம், பரிசுத்தமான நாவு இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு உதடு இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாய் இருக்கணும், பரிசுத்தமாக முழங்கால் இருக்கணும். முழங்கால் போட்டு கண்ணீரோடு நீ ஜெபம் பண்ணால் கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரும் ஜெபம் பண்ணலாம், மன்றாடிச்சும் ஜெபம் பண்ணலாம், விழுத்திருந்து ஜெபம் பண்ணலாம், இரவலாம் ஜெபம் பண்ணலாம், 10 பகல் 10 ஜெபம் பண்ணலாம். முடியாதது ஒன்றுமே கிடையாது ஜெபத்தில். அல்லேலூயா. எவ்வளோ ஜெபஜீவி இருக்கிறதோ அவ்வளோ நீ பரிசுத்தமாகிடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மனுஷன் தேவனை சந்திக்க கிட்ட நெருங்குகிறான். ஜெபம் இல்லாத ஆண்டவரை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவனை சொல்ல ஜெபமே ஜெயம். அந்த பாடலை பாடுறோம், ஜெபமே ஜெயன்று. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், எங்கேயோ இராணுவத்தில் வேலை செய்த என்னை ஆண்டவர் ரட்சித்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வட மாநிலத்தில் பல நாடுகளுக்கு போவதுக்கு என்ன வழி, இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறனால தான் சந்தோஷமாக இருக்கிறோம். 2 பிள்ளைகளை இழந்த பிறகு ஐயோ எல்லாமே போயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்குது, நம்மளும் போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். தப்பான வழியில் போயிட்டு இருக்கலாம். எத்தனை பேர் எனக்கு சொன்னாங்க, 2 பிள்ளைகளை இழந்தாலும் நீங்கள் மிலிட்ரியில் வேலை செய்யுங்கன்னாங்க. வாரத்தில் 3 நாள் எங்களுக்கு மிலிட்ரியில் கோட்டா இருக்குது, மிலிட்ரி கோட்டா. ஒயின் கொடுப்பாங்க, விஸ்கி கொடுப்பாங்க, வாரத்துக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு 3 முறை குடிப்போம். அல்லேலூயா. இப்படி குடிக்கிற மனுஷனை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு உங்கள் மத்தியில் நிற்க வைக்கிறாருன்னா, அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறங்க ஆண்டவருக்காக எவ்வளோ நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளை இழந்துட்டாங்க, இல்லை பிள்ளை இருக்கிறாங்க. புரியுங்களா? அதுக்கு பிறகு செத்துப்போன 2 பிள்ளைகளும் கர்த்தர் எழுப்பினார். செங்கல்பட்டில் 2 பிள்ளைகளை இறந்து போன பிள்ளைகளை மறுபடியும் எங்கள் ஜபத்தினால் எழுப்பினார். பல அற்புத அடையாளம் செய்திருக்கிறார். நாளைக்கு டாக்டர் மருத்துவரும் சொல்லுங்களேன், போய் ஜெபிக்கும் போது உயிரோடு இழந்து வந்திருக்கிறாங்க. ஏன் சொல்லுவேன்னா, இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அது எல்லாராலேயே முடியும், எதுவும் என்னால் முடியுன்றதில்லை, உங்கள் எல்லாராலேயே அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்கள் யாவன, அவர்கள் பிசாசை துரத்துவார்கள். நீங்களாம் விசுவாசம் இருக்கிறீங்க, பிசாசில் துரத்த முடியும். அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வியாதி மேலே கைகளை வச்சு ஜெபம் பண்ணணும், அப்போ உங்களுடைய வியாதி போயிடும். அல்லேலூயா. அவங்க சுகம் அடைவாங்க, ஆத்மா ஆதாயம் பண்ணுவீங்க. இப்படி எப்படியாவது ஆண்டவருக்காக
இந்த ஒரே வாழ்க்கை தான் ஆண்டு கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேலே வாழ்க்கை கிடையாது சரீரத்தில். இந்த சரீரத்தில் நம்மளை ரட்சித்து நம்மளை கொண்டு வந்து ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்காக ஏதாவது என்ன பண்ண, நம்ம ஏதாவது ஒரு பணிவிடை செய்யணும். உங்களால் என்ன முடியும்? ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இல்லை சாட்சியாக வாழ்ந்தாவே மணந்துருமா அவங்க ஜனங்க. நீ உங்கள் வீட்டில் சாட்சியாக இருந்தால் உங்கள் முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். நீயே பலவீனமாக இருந்தால், நீயே இடரெல்லாம் இருந்தால் அவங்க ரட்சிக்கப்படவே முடியாது. நீயும் வரைக்கும் போகாதபடி அவங்க தடுத்துருவாங்க. அதனால தான் நீ ரட்சிக்கப்பட்ட அவன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறேன். இப்படியாக ஆண்டவர் என்னை கொண்டு வந்த விதம். இன்றைக்கி என் மனைவி தொடர்ந்து அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பல கூட்டங்கள் ஜெபம் பண்ணுது, நாங்களும் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்து முடிக்கணும். 2வதாக இந்த வேத வாக்கியங்கள் என்ன பண்ணோம், இதை இரவும் பகலும் தியானிக்கணும். அல்லேலூயா. வேதத்தில் எங்கெல்லாம் தியானன்ற வார்த்தை இருக்குதோ அங்கே என்ன இருக்குது, பக்கத்தில் கனி இருக்கிறது. தியானம் அணுகிற மனுஷன் தான் கனி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. தியானம் எங்கே இருக்கும், இருதயத்தில். அதனால் இந்த வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைத்து நீங்கள் அசை போட்டிங்கன்னா, சிந்தித்தீங்கன்னா, யோசித்தீங்கன்னா, நினைவு கூர்ந்தீங்கன்னா, அந்த வசனம் உங்களுக்கு என்ன பண்ணும், உணர்வடைந்து அது 30, 60, 100ஆக பலன் கொடுக்கும். அல்லேலூயா. வேத வசனத்தை இருதயத்தில் வைத்து தியானிக்கணும். இதே வேத வசனத்தை நீங்கள் ஆவியில் ஆராய்ந்து பார்க்கணும். ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்குறான். நம்ம ஆராயும் போது என்ன கிடைக்கும், தியானிக்கும் போது கனி கிடைக்குது. ஆராயும் போது அறிவு கிடைக்கும், நாலேஜ். வேத அறிவு நமக்கு வேணும். வேத அறிவு இருந்தால் தான் கிறிஸ்துவ அறிய முடியும். வேத அறிவு இருந்தால் தான் மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். வேத அறிவு இருந்தால் தான் நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்னு தெரியும். வேத அறிவு இருந்தால் தான் சாத்தானை எப்படி வேலை செய்கிறான்னு தெரியும். சாத்தானை அறிவதற்கு நம்ம வேதத்தை அறியணும். சாத்தானுடைய சுபாவங்கள் எப்படின்னு நம்ம கண்டு கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ இந்த வேதத்துக்கு நேரத்தை கொடுத்தீங்கன்னா இந்த வேதம் ஒரு நாள் உன்னை சுமக்கும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் தான் உன்னை தூக்கின்னு போவோம். அப்போ வசனம் இருக்கணும். வசனத்தை மேலே ஆவியனை ஊற்றுவார். எவ்வளோ வசனம் உங்கள்கிட்ட இருக்குதோ அவ்வளோ அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எங்கே வசனம் பெறுகிறது அங்கே என்ன உண்டாகுது, ஆத்ம சீசர்கள் தொகை பெறுகிறது. புரியுங்களா. நீங்கள் சீசர்களாக இருந்து ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், அநேக ஊழியங்களை செய்யணும். நீங்கள் உங்களுடைய வேலையும் செய்யணும். ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு நீங்கள் கொடுக்கணும். புரியுங்களா. சபை வளரணுன்னா அதுக்கு ஆடுகள் மிக அழகாக என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். மந்தைக்கு தான் என்ன பண்ணோம், மந்தையை பெருக்க வைக்கும். நீங்கள் தான் சாட்சியை ஜீவித்து ஆத்மா ஆதாயம் செய்து, அந்த ஆத்மா நிமித்தம் பரலோகத்தில் என்ன இருக்குது, கிரீடங்கள் இருக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனிகள் இருக்கிறது. நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ரகசிய வரைக்கும் தன்னை ஆயத்தப்படுத்திக்கணும். நீங்களும் சாட்சியை ஜீவிக்கணும். புரியுங்களா. எந்த காரியத்தை நீங்கள் இழந்தாலும் அது இழந்ததை யோசிக்காதீங்க. நெகட்டிவ் எப்போதும் வாயில் பேசாதீங்க, இருதயத்தில் நினைக்காதீங்க. நன்மையே பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, நல்லதே பேசுங்க. எது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். முடியாது ஒன்றுமே இல்லை. எல்லா வியாதிக்கும் மருந்து ஆண்டுடைய வசனம். எத்தனை பேருக்கு நீ புரிந்து இந்த சாட்சி? ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தி ஐயாவுடைய கரத்தில் நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு சத்தியம் சொல்ல போகிறேன். பிடிச்ச பிரசங்கம் இருக்குது, பிடிக்காத பிரசங்கம் இருக்குது. எத்தனை பேருக்கு பிடிச்ச பிரசங்கம் வேணும், எத்தனை பிடிக்காத பிரசங்கம் வேணும்? நான் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா என் பாஸ்டரை திட்டிட்டு போவீங்க. திட்டினாலும் அது படி பரவாயில்ல, அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஏசுநாதரையே திட்டினாங்களே, அப்போ நம்மளை விடுவாங்களா? ஆண்டவர் சோதரம். அல்லேலூயா. பைபிளில் எழுதியிருக்கிறத நாங்கள் சொல்லி தான் ஆகணும். அது சொல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக சொல்லி தான் என்ன செய்யணும். கேட்ட பிள்ளைகளுக்கு, கீழ்ப்பிடிகிற பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதம், கீழ்ப்பிடியாத பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆன்மீக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேத புஸ்தகத்தில் இன்றைக்கு நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்திலுள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தின் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சரி, எல்லாரும் ஒரு தடவை இந்த வசனத்தை வாயினால் நம்ம சொல்லிடலாமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூராதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூராதிருங்கள். உலகத்திலே அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. ஆண்டவருடைய வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன்
ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்குமா இப்படி சொன்னா? ஆண்டவர் இப்படி பிடிக்குமா உங்களுக்கு இந்த மாதிரி வேதவசனம் சொன்னா? ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை படிக்கும்போது உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்திலே பாருங்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறக்கூடாதான். உலகத்தில் உள்ளவைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் அன்பு கூறக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அப்படி கேட்டால் பாருங்க, இது இந்த உலகம் மனுஷனுடைய தேவனுடைய பார்வைக்கு பாருங்க ஒரு புகை மாதிரி இருக்குதான். ஆண்டவர் சோதரம், தேவனுடைய பார்வைக்கு இந்த உலகம் ஒரு புல்ல மாதிரி இருக்குதான். புல் புகை. இந்த பைபிள் சொல்லுறது வேஷம் மாதிரி இருக்குதான் இந்த உலகம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த உலகத்தை பற்றி பைபிள் என்ன செய்து பாருங்க சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் தானே இந்த உலகத்தை உண்டாக்குனாரு, ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு? இந்த பைபிள் யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தா உலகம் அவர் மூலமாய் உருவானது, ஆனால் உலகமோ அவரை என்ன செய்யவில்லை என்று கேட்டால் அறியவில்லை. ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தாலும் அவைகளை அவரை என்ன செய்யவில்லை அப்படி கேட்டால் அறியவில்லை. இந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சகலமும் அவர் மூலமாகவே உண்டானது, ஆனால் அது அவரை என்ன செய்யவில்லை என்று கேட்டால் அறியவில்லை. என்னுடைய பைபிள் கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுது. இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதீர்கள் இன்னும் ஆண்டவர் சொல்லார். உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய வேத வசனம் ஆண்டவர் பிள்ளைகளாகி நம்ம வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்தால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக இருப்போம். வசனம் அதுதான் நமக்கு சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் நமக்கு சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம். நாளை நம் உலகத்தில் உள்ளவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகம் பாருங்க வேஷமாக கடந்து போகிறதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் விருதாவாகவே பாடுபடுறானா, அது யார் அதை அனுபவிப்பான்னு சொல்லி அவனுக்கே தெரியாதான். ஆண்டவருடைய பைபிள் அப்படி சொல்லுகிறார். அதில் உலகமானது ஒரு வேஷம் மாதிரி என்ன செய்து பாருங்க கடந்து போயிடுறாரு. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை நாம் உலகத்தில் உள்ளவைகளில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படி கேட்டீங்கன்னா அன்பு கூறக்கூடாது. ஆண்டவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் இருக்குது. நாளை வேத வசனம் சொல்கிறதை நீங்கள் கேட்டு அதன்படி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். யார் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் அப்படி கேட்டால் வேத வசனத்தின்படி செய்கிறவர்கள்லாம் தேவனுடைய உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். இது உலகம் தேவனால் உண்டானது அல்ல அப்படின்னு அந்த வசனத்திலேயே சொல்லியிருக்கு பாருங்க. கீழே நீங்கள் படிச்சுன்னா பாருங்க, அவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், அவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். எதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகளாம்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் யாரால் உண்டானதில்லை? பிதாவினால் உண்டானதில்லை. இதெல்லாம் யாரால் உண்டானதுன்னு கேட்டிங்கன்னா உலகத்தினால் என்ன செஞ்சவைகள்? உலகமும் ஆசையும் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனே என்றென்றைக்கு என்ன செய்வான்? ஆண்டவருக்கு சோதரம். இயேசுநாதர் சொன்னார், நான் உலகத்தார் அல்ல. அதில் நான் உலகத்தார் அல்லாது போல என் பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல அப்படி சொல்கிறார். நான் உலகத்தார் அல்ல, அவர்களும் என் பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல அப்படி சொல்கிறேன். ஆண்டவரே நான் சொல்கிறேன் உலகத்தார் அல்ல, அதுபோல் என் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? உலகத்தாரா என்ன செய்யக்கூடாது. பாருங்கள், இந்த வசனத்திலே இந்த உலகத்துக்கு நாம் செத்தவர்கள் அப்படி சொல்லியிருக்கு. உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள் அப்படி எழுதியிருக்கிற. உலகத்தின் வழிபாடுகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள்லாம் மரித்தவங்க. ஆண்டவர் சோதரம்.
உலகத்தில் செய்கிற மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் மரித்து போனவங்க தான். உலகத்தின் வழிபாடுகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் மரித்தவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார். ஆண்டவர் சோதரம். உலகத்திலே நம்ம வாழ்ந்தாலும் இந்த உலகத்தாரம் அல்லாமல் நம்ம வாழணும். அதுதான் ஆண்டவருடைய சத்தியம். உலகத்தாராக நம்ம வாழக்கூடாது. உலகத்தாராக நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை என்ன செய்ய முடியாது பாருங்க. ஆண்டவருக்கு சோதரம். அதில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். உலகமும் ஆசைகளும் இச்சைகளும் எல்லாம் என்ன செஞ்சிடும்? இதெல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இதெல்லாம் எதனால் உண்டானவைகள்? உலகத்தினால் என்ன செய்தவைகள் அப்படி கேட்டால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரே பிரமாணம் தான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோதரம், எவ்வளவு நீங்கள் இந்த உலகத்துக்கு அந்நியர்களாக இருக்கிறீங்களோ, எவ்வளவு இந்த உலகத்துக்கு நீங்கள் தூரமாக இருக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் தான் நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். எவ்வளவு நம்ம தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற விரும்புகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம அந்த உலகத்துக்கு நம்ம எப்படி தான் இருப்போம்? அந்நியர்களாக. ஆண்டவர் சோதரம். உலகத்தில் இருக்கிற வேஷம் சீக்கிரமாக என்ன செஞ்சிடும்? கடந்து போயிடும். இந்த உலகம் வேஷமாக, சினிமா நடிகர்கள்லாம் வேஷம் போடுற மாதிரி, வீட்டில் போய் பார்த்தா நம்மளை மாதிரி சாதாரண மனுஷராக இருப்பாங்க. ஆனால் நடிக்க போனால் எப்படி நடிப்பாங்க? அவங்க கண்ணெல்லாம் வேறு மாதிரி மாறிடும். அவங்க வாய், அவங்க மூக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? மூக்கில், வாயில், கண்ணில் எல்லாம் தடவி அப்படி பெரிய ஆச்சரியமாக என்ன செய்வாங்க? வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சாதாரணவர்களாக இருப்பாங்க. அப்போது தான் அந்த வேத புஸ்தகம் அப்படி தான் என்ன செய்ய பாருங்க. நீங்களும் நடிக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சோதரம். உலகத்தை கண்டால் உலகத்துக்கு மற்ற வேஷம். அப்புறம் தேவனுடைய பிள்ளைகளை கண்டால் சோதரம். வவ்வால் இருக்குது பார்த்தீங்களா? வவ்வால் அது மிருகத்தை கண்டால் சொல்லுமா, நான் குட்டி போடுறேன், பால் கொடுக்குறேன், ஆனால் மிருகன்னு சொல்லுமா. பறவையை கண்டால் சொல்லுமா, நான் பறக்கிறேன், அதனால் நான் பறவை அப்படி சொல்லுமா. ஆண்டவர் சோதரம். இங்கேயும் வேணும், அங்கேயும் என்ன செய்யணும்? இன்னொரு பழம் சொன்னால் கூழும் குடிக்கணும், மீசையும் இருக்கணும். கூழ் குடித்தா தான் மீசை இருக்க முடியாதே, மீசை இருந்தால் கூழ் குடிக்க முடியாதே. ரெண்டும் வேணும்னு சொல்லி சோதரம் விரும்பக்கூடாது. ரெண்டும் யார் வேணுமென்னு விரும்புகிறாங்களோ, பைபிள் சொல்கிறது அவங்களாம் தேவனுக்கு பகைஞர்கள் அப்படி சொல்கிறார். ஒரு உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவன் தேவனிடத்தில் அவனுக்கு அன்பு இல்லை அப்படி சொல்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படி சொல்லியிருக்கிறார். உலகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப இனிக்குது, ரொம்ப உலகம்தான் மேன்மையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் தேவனுக்கு பகைஞர்கள், விரோதிகள் அப்படி பைபிள் சொல்கிறார். ஆண்டவருக்கு விரோதிகளாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆஹா, பரவாயில்லையே, நல்லா கேட்குறீங்களே. ஆண்டவர் சோதரம். அல்லேலூயா. உலகத்துக்கு சிநேகிதர்களாக இருக்க விரும்புனா தேவனுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்களா? பகைஞர்கள் அப்படி எழுது. தேவனுக்கு பகைஞர்களாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சத்துருக்களாய், ஆண்டவருக்கு பகைஞ்சலாக இருக்கிறதுக்கா ஆண்டவர் நம்முடைய விலையேற்பட்ட ரத்தத்தை சந்தி நம்மளை மீட்டெடுத்தார். அதனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துக்கு நீங்கள் பகைஞர்களாக, தேவனுக்கு நீங்கள் சிநேகிதம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். உலகம் உங்களை கண்ட வெறுக்கணும். நீங்கள் உலகத்தை கண்டால் உலகம் உங்களை என்ன செய்யணும் பாருங்கள், வெறுக்கணும். கர்த்தருடைய வசனத்தில் அப்படி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவருடைய பிள்ளைகளை சொல்லியிருக்கிறார். நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருக்கிறார். உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், அன்பு கூறாதீருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் பிதாவுடைய அன்பு அவனிடத்தில் என்ன செய்யலை. ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் சோத்திரம் சொல்வோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்ல பழைய காலத்தில் ஒரு நல்ல ஒரு பாட்டு. உலகம் மாயபூரி அழிய போவது நிச்சயம். இவ்வுலகம் மாயபூரி அழிய போவது ரட்சகரே நீ ராஜாவாக வருவது அது நிச்சயம். ரட்சகரே நீ ராஜாவாக வருவது மாய புரியும். மாயன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மாயன்னா என்ன தெரியுமா? இவங்க படிக்கிற காலத்தில் பிள்ளைகள் ஸ்கூலில் வரும்போது ஒரு மாங்கொட்டையை கொண்டு போடுவாங்க, ஒரு கூடையை கொண்டு மூடுவாங்க. திறந்து பார்த்தா மாமரம் முளைச்சி அதில் என்ன முளைச்சிருக்கும் தெரியும்? மாம்பழமும் இருக்கும். ஒரு செகண்டு தான் இருக்கும்.
அப்புறம் டக்குன்னு அப்படியே மூடிடுவாங்க அந்த கூடையை கொண்டு. ஒரு செகண்டுக்கு பிறகு பிஞ்சிட்டா போட்டது வெறும் மாங்கொட்டை. ஆனால் அது என்ன இருக்கும், கூடையை திறந்து பார்த்தா அதில் மாமரம் வளர்ந்து அதில் மாம்பழம் இருக்கும். ஒரு செகண்டு தான் இருக்கும் பார்க்குறது. அப்புறம் அதை என்ன செஞ்சிரும் பாருங்க, இதுக்கு பேர் தான் மாயை அப்படின்னு சொல்லுறாரு. இந்த வேத புஸ்தகம் அப்படி தான், பைபிளும் அப்படி தான் சொல்கிறார். ஆண்டவருடைய பார்வைக்கு இந்த உலகமெல்லாம் அப்படி தான் என்ன செய்கிறது பாருங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த உலகத்துக்கு நீங்கள் அப்பாற்பட்டவர்கள், இந்த உலகத்துக்கு நீங்கள் அந்நியர்கள், இந்த உலகத்துக்கு நீங்கள் பரதேசிகள். இந்த உலகம் முழுவதும் முழு நம்பிக்கையை நீங்கள் உலகத்தில் வைப்பீர்கள், வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனுக்கு விரோதிகள், தேவனுக்கு பகஞ்சர்கள். இந்த கர்த்தருடைய பைபிள் வேதவசனம் அப்படி சொல்கிறார். தேவனுக்கு பகஞ்சர்களாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரசிக்கவில்லை, தேவனுக்கு சிநேகிதர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளை ரசித்திருக்கிறார். அதனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலையும் இந்த உலகத்தில் உள்ளதிலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 இடத்திலே, அந்த சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே 2 இடத்துலையும் பாருங்க, இது ஒரு எஜமான் அப்படி சொல்றார் பாருங்க. ஆண்டவர் ஒரு எஜமான் அப்படி சொன்னா, இது உலகம் ஒரு எஜமான் அப்படியே இருக்கு. 2 எஜமான்களுக்கு ஒருத்தரும் ஊழியம் செய்ய முடியாது அப்படி எழுதியிருக்கிறார். ஒருவரை பகைப்பார்கள், ஒருவரை என்ன செய்வாங்கன்னு கேட்டா நேசிப்பார். ஒருவரிடத்திலே அன்பு கூறுவார்கள், ஒருவரை என்ன செய்வார்களா. ஒரு மனிதன் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படி சொல்கிறார். நீங்க வேற வாசம் படிச்சு பாருங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவரை பகைத்து தேவனுக்கு நீங்க பிரியமா நடக்கணும், உலகத்துக்கும் பிரியமா நடக்கணும்னா முடியாது இருக்காரு. தேவனுக்கும் பிரியமா நடக்கணும், உலகத்துக்கும் நீங்க பிரியமா நடக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்ய முடியாது. உலகத்துக்கு ஒன்று நீங்க பிரியமா இருக்கலாம், இல்லாட்டா தேவனுக்கு நீங்க பிரியமா இருக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்கும், எது உங்களுக்கு வேணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகம் அது ஆசை எல்லாம் அழிஞ்சு போயிடும். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவன் என்றைக்கு என்ன செய்வான். உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறுவீங்க அப்படி சொன்னால் பாருங்க, முடிவு நமக்கு அழிவு தான். ஆண்டவர் சோதரம் முடிவு நமக்கு மேன்மை இல்லை. ஆண்டவருக்கு என்னால் மகிமை உண்டாகும். எனக்கு தெரியும், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு 5 கோடி சேர்த்து வச்சார். 5 கோடி. ஒரே ஒரு பொண்ணு ஒரு 5 கோடிக்கு சேர்த்து வைத்தார். கவர்மெண்ட்டில் அவர் கண்ட்ராக்டராக வேலை பார்த்தார். நான் அவரை அடக்கம் பண்ணேன். நான் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றேன். அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக சிரித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்பா செத்து போனதுக்கு அவளுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அந்த பொண்ணு, அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்காக 5 கோடிக்கு சேர்த்து வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, நடந்தது கண்ணால் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சோதரம் அவர் ரொம்ப ஜெலிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்பா செத்ததுக்கு. ஏன்? ஆண்டவர் சோதரம் எனக்கு வந்தது ஒரு ஆத்திரம். சாமியார் மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கோவம் வரத்தான் செய்யும். உங்ககிட்டலாம் கோவம் காட்ட மாட்டோம். ஆனால் பார்த்து ஒரு முறைச்சேன் அவளை. ஆண்டவர் பேரை சொல்லி ஒரு திட்டினேன். ஓடி உள்ளே போயிட்டா. அப்பா இறந்தது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அவள் இறந்தது ரொம்ப அவளுக்கு மகிழ்ச்சி. ஒரே மகளுக்காக அவள் சேர்த்து வச்சு சொத்து 5 கோடி. இன்றைக்கும் அது இருக்கிறது பாருங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோத்திரம். பிள்ளைகளினாலும் அளவாக பிள்ளைகளை நேசிங்க. மனைவியாக இருந்தாலும் அளவாக மனைவியை நேசிங்க. புருஷனாக இருந்தாலும் அளவாக நேசிங்க. சகோதரனாக இருந்தாலும் அளவாக நேசிங்க. அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா ஆண்டவர் சோதரம். இந்த மனுஷன் ஒரு நல்ல ஃபோன் கூட வாங்க மாட்டார். ஆண்டவர் சோதரம் சும்மாவும் காணிக்கெல்லாம் கொடுப்பார் பாருங்க. சேர்த்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நான் அவர் தான் ஒரு இடம் வாங்குறதுக்கு போனோம். அவர் அந்த வீட்டுக்காரங்க என்னை பார்த்த உடனே சன்சோம்லேருந்து ஃபாதர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே பாருங்க 10 லட்சம் சொன்னாங்க. 3 லட்சத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு கிரவுண்ட் இடம் 1 கோடி ரூபாய்க்கு விற்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், பிள்ளைகளுக்காக அவ்வளவு பிரயாசப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சு பிள்ளைகள் தகப்பன் சேர்த்ததுக்காக சந்தோஷப்படுங்க. எங்கள் அப்பா சீக்கிரம் சாப்பிட்டுன்னு சொல்கிறவங்க விலையிலே சொல்லுங்கள்.
பரவாயில்லையே, நல்ல புத்தி இருக்கு உங்களுக்கு. நிறைய பேருக்கு அப்பா சீக்கிரம் சாகணும், நிறைய பேருக்கு அம்மா சீக்கிரம் சாகணும். ஆண்டவருக்கு சோதரம். ஏன் அம்மா அனுபவிக்கலாம்ல, நம்ம ஆளுகை செய்யலாம்ல. அப்பா சாகணும் அம்மா சாகணும்னு நினைக்காருங்க. ஆண்டவர் சோதரம். அப்பா இல்லாத அம்மா இல்லாத பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, நிறைய அனுபவங்களை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய அனுபவங்களை நான் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு சோதரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் சீசலுக்கு உபதேசம் பண்ணும்போது உபதேசம் சொன்னார், பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதுங்க, தூச்சியும் துரும்பும் அவைகளை கெடுக்கும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படி சொல்கிறார். பூச்சி இங்கே இருக்குது, துரும்பு இங்கே இருக்குது, அவைகளை கெடுக்கும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படின்னு வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி திருடுவார்களாம்? கண்ணமிட்டு என்ன செய்வாங்க? பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சேர்த்து வைங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. நம்முடைய நாட்டில் முதலமைச்சராக இருந்த காமராஜ் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், உன் பிள்ளை குருட்டு பிள்ளையாக இருந்தால் உன் பிள்ளைக்கு சேர்த்து வை, உன் பிள்ளை ஊம பிள்ளையாக இருந்தால் உன் பிள்ளைக்கு சேர்த்து வை, நொண்டி பிள்ளையாக இருந்தால் உன் பிள்ளைக்கு சேர்த்து வை, இல்லை உன் பிள்ளைக்கு சேர்த்து வைத்து உன் பிள்ளைய கெடுக்காத அப்படி எழுது. நான் முதலே சொல்லிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல, அது என்ன பண்ண முடியும்? இயேசு சொன்னதை சொல்லி தானே ஆகணும். சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? ஆனுமேன். ஆண்டவர் சோதரம். சொல்லலாம் என்ன ஒன்று மாதிரி பார்க்குறீங்க? இப்படி தானே இந்த பாஸ்டர்மாரெலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்படி பார்க்குறீங்களா? உங்கள் பிள்ளைகளை தான் நேசிங்க தான் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறுங்கன்னு தான் சொல்கிறேன். மனைவின்னா புருஷன் அன்பு கூறாண்டமா, புருஷன்னா மனைவிட்டு அன்பு கூறாண்டமா, தகப்பன்னா பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறாண்டமா? கண்டிப்பாக செய்தான் செய்யணும். அதுக்காக இந்த பிள்ளைகளை தலையில் தூக்கி வச்சு ஆடி, அந்த பிள்ளைகளை தலையில் தூக்கி வச்சு கெடுத்து நாசம் பண்ணிக்கிடாதுங்க. அருமையானவர்களே சோத்ராம், ரொம்ப பயங்கரமானது. சம்பாட்சிக்கு எல்லாம் பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சு. கிருபாசனம் எப்படி இருக்குது? பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை 3 மணி நேரமாக சத்தம் போட்டு அழுது, கூப்பாடு போட்டு கியா 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 கியான்னு சத்தம் போடுது. நான் ஒரு நாள் பார்க்க மாட்டேன், எட்டி பார்த்தேன். அந்த பிள்ளை என்ன சொல்லிதுமா, ரஜினிகாந்த் பார்க்கணும் ரஜினிகாந்த் பார்க்கணும் சத்துது. அவங்க அம்மாட்ட கேட்டேன், என்ன அம்மா என்ன விஷயம்னு கேட்டேன். அவன் சொல்லுது, டிவி பாட்டு ரஜினிகாந்த் காட்ட சொல்லுது. சும்மா இருக்கணுமே, அது நீ தானே டிவி போட்டு பிள்ளைக்கு தான் ரஜினிகாந்த் காட்டி கொடுத்த. 2 வயசு இருக்கும், 2.5 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு, அது தெரியாது. இப்போ அம்மாவுக்கு அங்கே வேலை இருக்குது, ஆனால் இது என்ன செய்யுது, தொடர்ந்து 2.5 மணி நேரம் சத்தம் போட்டு அழுதுகிட்டே இருக்குது. ஆண்டோடைய பிள்ளைகளை டிவி போடு, அவனை பார்க்கணும் இப்படி சொல்லு. அந்த பிள்ளையை கெடுத்தது யார்? உங்களெல்லாம் பொல்லாதவங்களாம் அப்படி பைபிளில் சொல்லி. நீங்கள் நல்லவர் இல்லை, வேத வசனத்தில் அப்படி எழுதியிருக்குது. பிள்ளைகளை பெற்றவங்கெல்லாம் பொல்லாதவர்கள், பிள்ளையை பெக்காதவர் நாங்கள் நல்லவர்கள். ஆமேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமேன். ஆண்டவர் சோதரம். பைபிளில் இயேசுநாதரே சொல்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்கள். என்ன பாஸ்டர் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு? நானா சொன்னேன்? இயேசுநாதர் அப்படி சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை செய்ய அறிந்திருக்கும் போது அப்படி சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவருக்கு நான் மகிமை உண்டால். பாஸ்டருக்குன்னா பிள்ளைகள்லாம் பிடிக்காது அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் நமக்கு பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு பிள்ளைகளை கெடுத்து குட்டிச்சுவாராக்கிறாங்க. நடத்த வேண்டிய வழியில் உன் பிள்ளையை நடத்து, இப்படிதான் பைபிள் சொல்கிறார். முதிர் வயதில் அந்த பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணணும் அப்படி சொன்னால், பிள்ளையை நீங்கள் நடத்த வேண்டிய வழியில் நீங்கள் என்ன செய்யணும்? நடத்தணும். ஆனால் அந்த நடத்த வேண்டிய வழியில் பிள்ளையை நடத்தினா, முதிர் வயதில் அந்த பிள்ளைகள் உங்களை என்ன செய்யும் பாருங்க, கனம் பண்ணும். நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தான் சொல்லித்தரேன். ஆனால் அளவுக்கு அதிகமாக பிள்ளைகள்கிட்ட அன்பு கூர்ந்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கெடுத்து விடக்கூடாது. வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் உள்ளவையிலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவையில் அன்பு கூறாதிருங்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பிதாவினிடத்திலே அன்பில்லை. பிதாவினிடத்தில் நாங்கள் ஊழித்து வந்தவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் போனதில்லை. கர்த்தருடைய காசை ஊழித்து வர்றது காசை ஆண்டவருடைய பரிசுத்த பைபிளுக்கு முன்னாடி சொல்கிறோம், 1 பைசா கூட கொடுக்க மாட்டோம். ஊழியம் கட்டுவோமே தவிர, ஆலயம் கட்டுவோமே தவிர, சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவோமே தவிர, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று செலவு பண்ணுவோமே தவிர வேறு எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், செய்யவே. ஒரு முறைக்கு 100 முறை சொல்வோம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே பாருங்க, இருதயம் எல்லாம் உலகத்தை தானே சார்ந்திருக்கு. முழு நம்பிக்கையும் உலகத்தில் தானே இருக்குது. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் இல்லை அப்படிலாம் சொல்கிறாரு.
அதிகமா சேர்த்து வைக்கணும் பார்த்து மதிகேடனே ஃபூல் முட்டாள் அப்படிலாம் சொல்றாரு. அதுக்கு சேர்த்து வைக்க வேண்டாமா? கல்யாணம் பண்ணா குடும்பம் இருந்தனா ஒரு வீடு வேண்டாமா? கண்டிப்பா வேணும். ஒரு பிள்ளைகளுக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டாமா? பைபிள் சொல்லுது, புத்தி உள்ள தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆசை என்ன செய்யறான்? சேர்த்து வைக்கிறான். அப்படித்தானே எழுதியிருக்குது. அதே நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்காகவே ஒன்று செய்யாம எல்லாமே இந்த உலகத்துக்காகவே செய்வோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஐயோ. இந்த வேதம் இப்படி சொல்லுகிறது, மதிகேடனே ஃபூல் முட்டாள், இன்றைக்கு ராத்திரிலே உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சம்பாதிச்சதெல்லாம் யாருக்காகும்? நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்காகும்? இயேசுநாதர் அப்படி சொல்றார். ஆண்டவருக்கு சோதரம். இயேசுகிட்ட வந்து ஒருத்தன் கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? உனக்கு இருக்கிறத வித்து தரத்திற்கு கொடு, பிறகு என் பின்னாடி வா, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படி சொன்னார். கொஞ்சம் கடினமான உபதேசம் தான். எல்லாத்தையும் வித்து தரத்திற்கு கொடுக்க முடியுமா? இயேசு அப்படிதான் சொல்கிறார். வேத புத்தகம் அப்படிதான் சொல்கிறார். அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, விவேகம் நல்ல ஆலோசனை அடைந்து புத்தியை உருவாக்கும் என்று 12ஆம் அதிகாரம் நீதிமொழி 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அதனாலே இந்த வேத வசனம் சொல்றபடி கர்த்தர் பிள்ளைகள் தேவனிடத்திலேயும் தேவனுடைய வசனத்திலேயும் நீங்கள் அதிகமாக அன்பு கூற வேண்டுமே தவிர இந்த உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூற சொல்லுங்க வாய்ச்சார். அந்த உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்க என்ன செய்யாதிருங்க. உலகமும் அதன் ஆசை இச்சைகளை என்ன செய்யும்? தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனோ. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் சோதரம். புத்தி உள்ள தகப்பன்மாரா தாய்மாரா இருங்க. புத்தி உள்ள உங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்குங்க. புத்தி உள்ளவர்களாக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சு கொண்டே இருக்கும். சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படுறவனுடைய மேன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். இந்த வசனம் சொல்றது, யார் சுவிசேஷத்துக்கு பாடுபடுறாங்களோ அவனுடைய கால்கள் அப்படி எழுதியிருக்கிறது. அவனுடைய கால்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகானவைகள் அப்படி சொல்கிறார். உங்க பணம் உங்க பிரயாசம் சுவிசேஷத்துக்காக இருக்குன்னு சொன்னா கால்கள் அப்படி எழுதியிருக்கிறார். உங்க கால்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகானவர். போன மாதம் கூட நான் எம்பிக்கு போயிருந்தேன், மத்திய பிரதேஷ் எம்பிக்கு போயிருந்தேன். ஆண்டவர் சோதரம் பாருங்க, காடுகளில் மலைகளில் ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் வச்சா 200 பேர் வருவாங்க. வாலிப பம்பிமார் 50 பேர் 60 பேர் வருவாங்க. கூட்டம் கூட்டமாக வருவாங்க. ஏசுனா தெரியாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏசுனா எங்கே மளிகை கடை வச்சுருக்காரு, அவர் கடை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமை நம்பிக்கையாக இருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அதில் இந்த நல்ல மேன்மைக்காக மகத்துவத்துக்காக பிரயாசப்படுங்கள், பாடுபடுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேல் தங்கியிருக்கும். ஆமென் அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, 2 பேருக்காக நீங்கள் வாழ முடியாது. ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டி இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை ஒரு மனைவிக்கு 2 புருஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கட்டுமா? இப்படி வாழ முடியுமா? சீட்டுப்பட்ட போட்டு போயிடுவாங்களே. சீட்டுப்பட்டவங்க தானே இப்படி வாழ முடியும். என்னைய பார்த்தா சீட்டுன்னு சொல்கிறீங்க பாஸ்டர். பைபிள் எழுதியிருக்கு, ஒரு பாத்திரத்தில் மூடி போடாமல் இருந்தால் அது சீட்டாக இருக்குமா? அப்படி எழுதியிருக்கு. பாத்திரம் இருந்தால் அதை மூடி போட்டு வைக்கணும். ஆண்டவர் சோதரம் பாருங்கள், இந்த பைபிளில் ஏசியா 34 படிச்சுன்னா பொண்ணு விக்கிரகங்கள் எல்லாமே சீட்டுப்பட்ட வஸ்திரம் போல நினைச்சு தூர போடுமா. சி போ அப்படி எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டால். கர்த்தருடைய கோபத்தினால பொண்ணு வெள்ளி எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குமா? வேண்டாம் வேண்டாம், போ தூர போடு அப்படின்னு இருக்குமா. அப்படி வேத வசனத்திலே எசேக்கியேல் நீங்கள் படித்தா சொல்லிடு. கர்த்தருடைய கோபத்தினாலே பொண்ணு அவங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக இருக்கும். பொண்ணு இன்னைக்கு யாருக்கும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆனால் ஒரு நாள் வரும், அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் தீட்டுப்பட்ட வஸ்திரம் அப்படி பைபிள் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 மனைவி பாருங்க, ஒரு புருஷனுக்கு 2 மனைவி இருக்கக்கூடாது, ஒரு மனைவிக்கு 2 புருஷன் இருக்கக்கூடாது. அப்படியானால் அவர் தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் அசுத்தம் உள்ளவர்கள். ஆண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவுக்கும் பிரியமாக உலகத்துக்கும் பிரியமாக வாழ உங்களால் முடியாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார்.
2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் என்ன செய்யாது? ஒருவனை பகைப்பான், ஒருவனை நேசிப்பான், ஒருவனை பற்றி கொள்வான், ஒருவனை என்ன செய்வான் என்று கேட்டால், இப்போ நீங்கள் அப்படி வாழ முடியுமா? நாங்கள் அப்படி வாழ முடியுமா? 2 பேரை நம்ம நேசித்து வாழ முடியுமா? அண்ணான் சொல்கிறாரு, உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூட. அன்பு கூர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியம் உங்களை விபச்சாரக்காரன் அப்படி சொல்லும். இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியம் உங்களை தீட்டு உள்ளவன் என்று சொல்லும். இந்த பைபிள் புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு சோதரம். இயேசு சொன்னார், என் வசனமே அவங்களை சுத்தமாக்கும். இந்த வசனமே சத்தியம், சத்தியத்தினாலே நீர் அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படி சொன்னார். அதனாலே சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருங்க. உங்கள் வீடு கண்மலைக்கு மேலே கட்டப்படும். யார் அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மேல் வீட்டை கட்டக்கூடாது. கண்மலைக்கு மேலே அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டினால் அந்த வீடு எப்போது என்ன செஞ்சுருக்கும்? அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மேலே வீட்டை கட்டலாம். ஆனால் வீடு என்ன செஞ்சிடும் பாருங்க, விழுந்து போயிடும். காற்று அடித்த உடனே, மழை பெய்த உடனே இந்த வீடு என்ன செஞ்சிடும்? ஆண்டவருக்கு சோதரம். எங்கே வீடு கட்ட போறீங்க? அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மேலே வீட்டை கட்ட போறீங்களா? ஆண்டவர் சோதரம். கற்பாறையின் மேல் உங்களை வீட்டை கட்ட போறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி சேரவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். நம்ம எல்லாரும் புத்தி உள்ளவங்க சொல்லுங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுங்க, நாங்கள் தூங்க தான் செய்வோம். நல்லா தூங்க பாவம். ஆண்டவருக்கு நல்ல தூக்கம் கொடுக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஃபூல் மாதிரி இருக்கணுமா? புத்தி உள்ளவங்களா இருக்கணுமா? ஆண்டவர் சொன்னதன்படி தான் நமக்கு செய்யணும். ஆண்டவர் சொல்லபடி செய்யாதவங்களாம் யாரு அப்படி கேட்டால், கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை என்ன செய்யாதவருங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேல் பூரணமாய் தங்கியிருப்பதாக. இயேசுவுக்காக வாழுங்கள், இயேசுவுக்காக வாழுங்கள், இயேசுவுக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் நல்ல கிருபை தந்து உங்களை மேன்மைக்குரிய மக்களாய் மாற்றுவாராக. ஆண்டவருடைய நாமம் என்னால் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. பரிசுத்த பிதா தேவனுடைய வார்த்தைக்காக சோதனை. 2 எஜமான 2 பேரை நீங்கள் பின்பற்ற முடியாது. 2 பேருக்கு நீங்கள் பிரியமாக நடக்க உங்களால் என்ன செய்யாது? உலகத்துக்கும் தேவனுக்கும் பிரியமாக நடக்க உங்களால் என்ன செய்ய முடியாது? பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, கற்புள்ள கன்னிகைகள் அப்படி சொல்றார். சபையை பார்த்து என்ன சொல்றாரு? கற்புள்ள கன்னிகைகள். ஒரு கன்னிகை அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு சொன்னால் 1 வருஷம் அவன் கன்னிமாடத்தில் இருக்கணும். 6 மாதம் வெள்ளை போலம் போடணும், 6 மாதம் கந்தவருக்கும் போடணும். 6 மாதம் வெள்ளை போலமும் 6 மாதம் கந்தவருக்கும் போட்டு அங்கே அவளை வச்சு சுத்திகரிக்கணும். 1 வருஷம் கழிச்ச பிறகு தான் அவளை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கு வேத புத்தகத்தில் எஸ்தருக்கு அந்த ராஜாவுடைய கண்களில் தயை கிடைக்கிறதுக்கு அந்த கன்னிமாடத்தில் யார் இருக்கிறா தெரியுமா? ஏகாய் ஒருவர் இருக்கிறார். ஏகாய் தான் அந்த சபையுடைய ஊழியக்காரர். அவர் பாருங்க, சோர்ந்தவருக்கும் போடுவார். அவர் என்ன பண்ணுவார்? அவங்கள சுத்திகரிப்பார். அவங்கள சுத்திகரித்த பிறகு தான் ராஜாவுக்கு முன்னாடி போய் என்ன செய்ய முடியும்? 127 ராஜ்யங்களை அரசாண்ட ராஜாவுக்கு முன்னாடி போய் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் 1 வருடம் கன்னிமாடத்தில் வச்சு அவங்களை சுத்திகரித்த பிறகு தான் எங்க கொண்டு போய் விடுவாங்க? ராஜாவுடைய அரண்மனையில கொண்டு என்ன செய்வாங்க? ஆமென். இதுதான் கன்னி மாடம். சொல்லுங்க, இதான் என்ன மாடம்? இங்கே உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் போடணும், உங்களை குளிப்பாட்டணும், உங்களை தேய்க்கணும், உங்களை கழுகணும், உங்களை சுத்தமாக்கணும். அப்புறம் தான் உங்களை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் உங்களை என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சோதரம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சோதரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு கற்புள்ள கன்னிகைகள். தேவனுடைய பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்டவங்க? கரைப்படுத்தப்பட்டவங்க அல்ல, கரை இல்லாதவர்கள், பிழை இல்லாதவர்கள். வசனம் அப்படிதான் சொல்லுகிறார். கற்புள்ள கன்னியாய் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஆமென். பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், நான் தூங்குவோம் பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் இந்த பிரசிங்கார் வேலை இருக்க ரொம்ப மோசமான வேலை. சோதரம். எங்கள் அம்மா அப்பப்போ திட்டுவேன். நான் என்னை பிறக்கும் போதே ஊழியத்துக்குன்னு கொடுத்துட்டாங்களாம். நீங்கள் போங்காலும் ஊழியத்துக்கு, எங்களை பரதேசி ஆக்கி விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்களே. நாங்கள் படுற பாடு என்ன பாடு! ஐயோ 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 ஐயோ. ஆண்டவர் சோதரம். நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களை மாதிரி இருக்க எங்களுக்கு முடியலையே, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, போட்டோம். கர்த்தர் சோதரம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சோதரம். எங்கள் அம்மா சொன்னாங்க, உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு விட்டாச்சப்பா,
நீ சின்ன பிள்ளையிலே உன்னை சொல்லிட்டேன் தெரியாம. நான் சொன்னேன் நீங்களாம் போங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனால் ஆண்டவர் எங்களை விடலை. ஆண்டவர் சாமத்து சோதரம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஒரே இருதயம் உள்ளவர்களாக தான் இருக்க முடியும். 2 மனசு உள்ளவர்களாய் நீங்கள் வாழ முடியாது. 2 பேரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது. 2 பேருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள உங்களால் என்ன செய்ய முடியாது. ஒரு மனைவி 2 புருஷனுக்கு, ஒரு புருஷனுக்கு 2 மனைவி இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பண்ணி பாருங்க. ஒரு புருஷனோட 2 மனைவி வாழ்ந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? இந்த வீட்டில் என்னைக்கா சமாதானம் இருக்குமா? அந்த வீட்டில் என்னைக்கா நிம்மதி இருக்குமா? அல்லேலூயா, ஆமென். உலகத்துக்கும் தேவனுக்கும் பிரியமாயிருக்க உங்களால் என்ன செய்யாதே கூடாது. இயேசுநாதரே முடியாதுன்னு சொல்லிட்டார். இயேசுநாதரே, எல்லாரும் வாய் தர சொல்லுங்க, இயேசுநாதரே. ஆனால் நீங்கள் நல்ல கற்புள்ளவர்களாக இருக்கணும், நல்ல கன்னிகைகளாக இருக்கணும், கரப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பைபிளில் பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படி சொல்லியிருக்கு. பிதாவுடைய நாமத்தை நெற்றியிலே தரிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார். பாருங்க, அவர்கள் கரப்படாதவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார். அவங்க தான் பாருங்க ஆட்டுக்குட்டியானவரை என்ன செய்வாங்க? அவங்க தான் பிதாவுடைய நாமம் நெற்றியிலே தரிக்கப்பட்டவர்களாக தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகள். பேர் போட்டு லெக்கம் போட்டு சொல்லியிருக்கு. கர்த்தர் சோதரம் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி எழுதியிருக்கிறது. ஆமென். கற்புள்ள கன்னிகைகளாய் நீங்கள் உருவாகி ஆம்முடைய ஆத்தும மனவாளனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் சோதரம். அல்லேலூயா. அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து. நேற்றும் அல்ல இன்றும் அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. நேற்றும் அல்ல இன்றும் அல்ல கருவில் தோன்றும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். கூட குட்டிகளை போகலாம். கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே. நம்பினவர் கை நம்பிக்கையை விட்டு விடாதே. நம்ம கிருபாசனம்னா நம்ம பரிசுத்தமான தேவனுடைய சபை. நம்ம எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? கற்புள்ள கன்னிகைகள். எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? நாளை வேதத்தில் இயேசு சொன்னபடி உலகத்தில் நீங்கள் அதிகமாக அன்பு கூறாதுங்க. உலகத்தில் நீங்கள் அதிகமாக அன்பு கூர்ந்தீங்கன்னு சொன்னால் தேவனிடத்தில் உங்களுக்கு அன்பு இல்லை. இந்த பயதாவசனம் இயேசு கிறிஸ்து அவருடைய பலனை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்ன மேன்மையான சத்தியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவரை சந்திக்கிறேன்னா நீங்கள் கற்புள்ளவர்களாக இருக்கணும். கரப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது பாருங்க, சந்திக்க முடியாது. ஏமாந்து போய் வேண்டி வரும். உன்னதமான ஆசீர்வாதங்களை வேதம் தான் நமக்கு தருகிறார். பூமியிலே மனுஷனுடைய மேன்மை ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இந்த பூமியிலே ஒரு மேன்மை இருக்குன்னா பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? இந்த வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. புல்லு. ஒரு மனுஷன் இந்த பூமியிலே பாருங்க ஒரு மேன்மை உள்ளவன் சொன்னால் அதுக்கு மேலே புல்லின் பூவு அப்படிதான் சொல்லியிருக்கிறேன். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவும் என்ன செய்யலாம்? புல்லையும் பூவும் தான் மகிமை எல்லாம். இந்த பூமியில் மனுஷனுடைய மகிமை எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களுக்கெல்லாம் பிரசவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு தான். ஒரு அல்லையிலேயோடு சொல்ல மாட்டேன். வட இந்தியாவில் வந்து பாருங்கள், ஆண்டவர் சோதரம். நான் இப்போ கூட போயிருந்தேன் பாருங்க, அடர்ந்த காடு. அந்த கூட்டு போன ஊழியக்காரர் சொன்னார், போன வாரத்தில் கூட சிங்கம் வந்து 2 பேரை கொண்டு போட்டு நாங்கள் அந்த காட்டில் தான் போனோம். அவங்க சாட்சி சொல்லுவாங்க, நான் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பாருங்க சிங்கம் வந்துச்சு, காட்டுப்பண்ணி வந்துச்சு, பாம்பு வந்துச்சு. சாட்சியெல்லாம் கேட்டால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பென் டிரைவரில் போட்டு சின்ன சீடியாக வச்சுருக்குறோம். ஆண்டவருக்கு சோதரம். மத்திய பிரதேஷ் பாலக்காட் டிஸ்ட்ரிக்ட் பாருங்க, மைக்கேல் பார், ஆண்டவருடைய நாமத்துக்கு சோதரம். அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அல்லேலியா சொல்லுங்கன்னு சொன்னால் 3 அல்லேலியா சொல்லிட்டு தான் நிப்பாட்டுவாங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்கன்னு சொன்னால் எத்தனை அல்லேலியா சொல்லுவாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனால் உடனே கால் கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு வருவாங்க பாருங்கள், ஒரு டவல் கொண்டு வருவாங்க. கால் கழுவி காலை டவலை வச்சு துடைச்சி கையை வச்சு கும்பிட்டு தான் ஒரு வீட்டில் கூட்டுப்பாங்க. இப்போ போனது கூட ஒரு 5, 6, 7 வீட்டில் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு இந்த வேறு பழைய ஏற்பாட்டில் இப்போ யூதருடைய கலாச்சாரம் அப்படி தான். இங்கே சென்னையில் அப்படி யாரும் இதுவரைக்கும் பண்ண நான் பார்க்கவே இல்லை. பண்டை போடாமல் இருந்தால் போதாதா, பண்ணணும். இந்த மாதிரி பிரசிக்குமார திட்டாமல் இருந்தால் போதாதா? அல்லேலூயா. ஜால்ரா போடுற பிரசிக்குமார்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜால்ரா போட்டால் போதும் அவங்களுக்குன்னா, அவங்களுக்கு ரொம்ப என்ன செய்யும்? உங்களுக்கு ஜால்ரா போடுறவங்க வேணுமா, கடிந்து கொள்றவங்க வேணுமா? ஆண்டவர் சோதரம். என்ன சொல்லுங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் சோதரம். வல்லமை உள்ள சேவனுடைய சத்தியம் கிறிஸ்துவினுடைய மகிமை நாளுக்காய் உங்களை துப்புரவானவர்களாய் மாற்றும், உங்களை இடரலற்றவர்களாய் மாற்றும், உங்களை கற்புள்ளவர்களாய் மாற்றும், உங்களை களங்கமில்லாதவர்களாய் மாற்றும். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களைப் போல இயேசுவினுடைய சாயலை நீங்கள் தரித்துக் கொள்வதற்கு மகிமை உள்ள பிள்ளைகளாக இந்த கிருபை பொருந்திய வேத வசனம் உங்கள் வாழ்க்கையை மர்வமாக்கும். ஆண்டவருக்கு சோதரம். ஒரே நிமிஷத்தில் நம்ம எல்லாம் பறந்து போறவங்க. நம்ம எல்லாரும் என்ன சொல்றவங்க சொல்லுங்க? ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் சோதரம். ஒரே நிமிஷத்துல நம்ம என்ன செய்யறவங்க? பறந்து போறவங்க. பறந்து போற ஒரு கூட்டம். அதனாலே நம்பிக்கை இல்லாதவர்களை போல நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷராய் நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன். உலகத்தில் உள்ளவையிலே நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் பிதாவின் அன்பு உங்களிடத்திலே இல்லை. உலகத்தின் ஆசை இச்சைகளை என்ன செஞ்சு போயிடும்? சொன்னா நிறைய சொல்லலாம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நீங்க படிச்சா நிறைய எழுதியிருக்கிறார். விவரித்து சொல்ல சமயம் இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு என்னால் சோதரம், ஆண்டவருக்கு என்னால் மகிமை. கற்புள்ள பிள்ளைகளாய் இயேசுவை ஆத்தும நேசராக நீங்கள் பயிற்று அவரை பரிசுத்த வழிகளை உண்மையாய் நடந்து ஆண்டவர் சந்திக்க ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் காத்திருங்கள். ஆமேன். நம்முடைய இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்னால் சோதரம், ஆண்டவருக்கு என்னால் சோதரம், ஆண்டவருக்கு என்னால் சோதரம். இந்த பைபிளுக்கு ஒரு அடுத்த வழியில் மொழிபெயர்த்த புஸ்தகம்னு சொன்னால் மோட்ச பிரயாணம்னு ஒரு புஸ்தகம். 139 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மோட்ச பிரயாணம். ஒரு ஜான் பனியன். அந்த ஜான் பனியன் பாருங்க, இயேசு சொல்ல மாட்டேன்னு சொன்னால் உடனே சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துடலாம். 13 வருடம் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார் ஜான் பனியன். 13 வருடம் இருந்ததில் அங்கே ஆண்டவர் கொடுக்க தரிசனத்தை எல்லாம் ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை நான் படித்து பார்த்தேன். தாங்க முடியல என் பாரம், இந்த தாங்க முடியல என் பாரம். பாருங்க, ராத்திரிலாம் அழுறாரு, ராத்திரிலாம் அழுறாரு. என்ன சொல்றாரு? இந்த புஸ்தகத்தில் படித்தா எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் படித்தா இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இந்த புஸ்தகத்தை படித்தா இதில் ஒரு ஆக்கடை தீர்ப்பு வரும்னு சொல்லி எழுதியிருக்கிறது. ஐயோ தாங்க முடியலையேன்னு சொல்கிறார். மனைவி சொல்கிறாங்க, இவர் நல்லா தூங்க வச்சா இவருக்கு பாரம்லாம் போய் தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. இவரால் தூங்க முடியல. அவர் சொல்கிறாரு, தாங்க முடியாத பாரம் என்னை அமைச்சுகிறது. இதை படித்து பார்த்தேன். பாவத்தின் சம்பளம், கோடி மக்கள் பாவத்திலே அழிந்து போகிறாங்களே. இந்த மக்களுக்காக யார் ஜெபம் பண்ணுறது? யார் இந்த மக்களுக்காய் பாரப்படுகிறது? அருமையானவர்களே, ஆண்டவருக்கு சோதரம். ஜான் பனியனோட புஸ்தகத்தை படித்து பாருங்க. அவர் அந்த புஸ்தகத்தில் பாருங்க மோட்ச பிரயாணத்தை பற்றி எழுதுகிறார். ரொம்ப இன்பமாக இருக்கும். படிக்க நம்மளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் விடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ மேன்மையான
மகத்துவமான சொற்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கு. கர்த்தர் சோதரம். ஆமென். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் அவரை கீழ்ப்படிய பண்ண முடியல. ராத்திரியெல்லாம் அழுது 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 பாருங்க, பாரம் அவரை அவ்வளவு அழகா அமுக்கிறது அப்படி சொல்றார். கர்த்தர் சோதரம். ஆண்டவருக்கு சோதரம். ஏன்? இந்த புத்தகத்தை படித்து பார்த்தா அதில் ஒரு தண்டனை இருக்குது. மனுஷனுக்கு என்ன இருக்குது? பாவத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவனுக்கு ஒரு என்ன இருக்குது? அவனுக்கு எவ்வளோ மக்களும் தண்டனை அனுபவிக்க போகிறாங்களே, அவங்கள விடுதலையாக்கணுமே. எப்படியும் அவர் நிறைய பேரை வழியில் சந்திக்கிறார். உலக ஞானி அவனை சந்திக்கிறார். அப்புறம் நம்பிக்கையினுடைய இழப்பு. சொல்லுங்க, நம்பிக்கையினுடைய இழப்பு. அப்புறம் யார் சந்திக்கிறாரு? உலக ஞானியை பாருங்க அவர் சந்திக்கிறார். பாருங்க, சகாயம் அவனை சந்திக்கிறார். ஆண்டவர் சோதரம். அறிவு இல்லாதவன் அவனை சந்திக்கிறார். இவங்க எல்லாம் போகிற பாதையில் அவருக்கு ஒவ்வொரு விதமான ஆலோசனை சொல்லுறாங்க. ஆனால் அருமையானவர்களே, நற்செய்தியாளர் என்ற ஒரு மனுஷனை அவர் சந்தித்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கை ரொம்ப மேன்மையாய் மாறிவிட்டதாக அந்த சத்தியத்தில் சொல்கிறார். நிச்சய உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சோதரம். இந்த அவர் தான் சொல்கிறாரு, நாம் இந்த உலகத்தில் அழிவுள்ள உலகத்திலிருந்து அழியாத ஒரு பட்டணத்தை என்ன செய்கிறோம்? உச்சித மோட்ச பட்டணம். எல்லாரும் வாய்த்தால சொல்லுங்க, உச்சித மோட்ச பட்டணம். ஆண்டவருக்கு சோதரம். போறதுக்கு ஒரு நல்ல பாதை இருக்கிறது. குறுகியவான வாசல். அதுக்குள்ள வாசல் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, அதுக்குள்ள வாசல் எப்படி இருக்கும்? குறுகிய வாசல். அந்த வாசல் வந்து போக 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 குறுகிக்கிட்டே இருக்கும். அந்த வாசல் எப்படி இருக்கும்? ஜீவனுக்கு போகிற பாதை எப்படி தான் இருக்கும் பாருங்க. வேதத்தில் அப்படி தான் இருக்கு. நீ இளம் வயதுனா இருந்தபோது நீ இஷ்டப்படி நடந்த, ஆனால் முதில் வயது இல்லாம போது வேறொருவன் உன் அறையை என்ன செய்வான் என்று கேட்டால் கட்டுவார். இள வயசுல இருக்கும்போது ஆண்டவர் சில காரியத்தை கண்டு காணாமல் போயிடுவார். ஆனால் நீ ஆண்டவருக்குள்ளே வளர 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 வேத வசனம் உன்னை கட்டி 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 என்ன செய்யும்? பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷ நிமித்தம் ஒரு பாதகனை போல கட்டப்பட்டிருக்கேன்னு சொல்றார். வேத வசனம் கட்டப்படல, ஆனா நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? கட்டப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்றார். ஆமையான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க அப்படி சொன்னால், ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமைக்கு நம்ம பங்காளிகளாய் மாற 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 நம்முடைய பாதை போக 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 எப்படி தான் இருக்கும்? குறுகிய பாதையாக தான் இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படிப்பட்ட பாதையாக இருக்கும்? நீங்கள் வளர்ந்து வளர்ந்து போனால் வாழ்த்து விசாலமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. குறுகிய பாதையில் தான் போய் சேரணும். குறுகிய வழியில் தான் நம்ம என்ன செய்யணும் பாருங்க. ஆண்டவருக்கு சோதரா, அநேக பாடுகளின் உபச்சரங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும்? விசேஷத்துக்காக எவ்வளவு பாடுபடுறோம் அவ்வளவு நம்மளை முத்துக்களாய் அது மாற்றும், நம்மளை கனமுள்ளதாய் மாற்றும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜீவன் உள்ள வழிகளை அறிகிறதுக்கு தான் இந்த மகத்துவமான வேத வசனம். ஆண்டவர் சோதரம். இதை விசுவாசித்து இதில் நீங்கள் வளர்ந்து, அன்பிலே வளர்ந்து, கீழ்ப்படிதலே வளர்ந்து, பரிசுத்தத்திலே வளர்ந்து, நீதியிலே வளர்ந்து, உண்மையிலே வளர்ந்து, இயேசுவினுடைய சாயல் உங்களில் தெரிகிற வரைக்கும் அவர் உங்களை மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார். ஒரு தட்டான் இருக்கிறான்னு பாருங்க. ஒரு ஆசாரி ஒரு தங்கத்தை எடுத்து பாருங்க அக்கினியில் வைப்பான். அது அக்கினியில் வச்சு ஒரு தட்டில் கொண்டு வைப்பான். ஒரு கம்பி வச்சு அடிப்பான். சுற்றி 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 அடித்து ஒரு பெரிய ஒரு விசாலமாக்கிடுவான். அதை பாருங்க வச்சுட்டு அவன் முகத்தை பார்ப்பான். அந்த முகத்தில் அவனுடைய முகம் அந்த தங்கத்தில் தெளிவாக தெரியணும். தெரியல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அதை எடுத்துக்கொண்டு எங்கே கொண்டு வைப்பான்? மறுபடியும் பாருங்க அக்கினியில் கொண்டு வைப்பான். மறுபடியும் அதை அடிப்பான். மறுபடியும் அதை வந்து உருக்குவான். மறுபடியும் அதை கொண்டு வந்து பாருங்க விசாலமாக்கி தன்னுடைய முகத்தை பார்ப்பான். அப்பவும் அவனுடைய முகம் தெரியலன்னு சொன்னால் மறுபடியும் அதை உருவாக்குவான். அடித்து 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 உருவாக்கி அவனுடைய முகம் அதில் தெரியணும். ஆண்டவருக்கு சோதரம். இந்த பைபிள் அப்படி தான் சொல்லுது. வளைந்து போகிற பொண்ணு என்ன செய்யுது பாருங்க, உருவாக்கும். உங்களுடைய அழியோட விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு, நம்மளை அதிக கனமுள்ளவர்களாய் உருவாக்குறதுக்கு நம்ம அழியாத விசுவாசம் அப்படி சொல்லியிருக்கு. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் சோதரம். நம்மளை உருவாக்கி 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 கர்த்தருடைய மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த வசனம் நம்மளை புடமிட்டு கொண்டே இருக்கும். ஆமென். எல்லாரும் ஆண்டவர் சோதரம் சொல்லுங்க. சோதரம் சோதரம் சோதரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். கர்த்தருக்கு நாள் மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. சபை கற்புள்ள சபை. இந்த கபை எப்படிப்பட்ட சபை சொல்லுங்க? நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு கற்புள்ளவன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? வேசி பிள்ளை விபச்சார பிள்ளைன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? உலகத்திலேயே அப்படி சொல்ல விரும்புவாங்களா? தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அப்படி சொல்லலாமா? நீங்கள் உலகத்தில் நீங்கள் அன்பு வச்சிங்கன்னா ஆண்டவருடைய பைபிள் அப்படி தான் சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உலகத்திலையும் உலகத்தில் உள்ள இதில் நீங்கள் என்ன செய்யாதிருங்க, கூறாதிருங்க. அன்பு கூர்ந்தா பிதாவுடைய அன்பு அவங்களிடத்தில் இல்லை. நாங்கள் இதுவரைக்கும் இயேசுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுறோம். ஆண்டவர் கிருபையில் 7 ஆலயங்களை கட்டி இருக்கிறோம். நீங்கள் பணத்தை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக நான் செலவு பண்ணி கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோக்கமெல்லாம் இயேசுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறது தான் எங்களுடைய வாஞ்சை. உங்களுக்கு ஒரு நல்ல விருப்பம் உண்டாகட்டும். பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத வசனம். ஆண்டவருக்கு என்னால் மகிமை. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் கற்புள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உங்கள் நல்ல கிருபை தருவாராக. பாருங்கள், ஆண்டவருக்கு சோதரம். யாக்கோபு நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே பாருங்க சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். 4ஆம் வசனம் படிச்சு பாருங்க. எல்லாரும் வாய்னால மட்டும் சொல்லிருங்க, நான் உங்களை அனுப்பி விட்ற போறேன். பச்சாரரே, எல்லாரும் சொல்லுங்க. பச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவனுக்கு விரோதமான பகை என்று. அப்ப நீங்க உலகத்தில் அன்பு கூறலாமா? ஆண்டவர் சோதரம். இயேசுநாதரை விட மனைவிய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கலாமா? ஆண்டவர் சோதரம். சிலர்லாம் தலையாட்டி காட்டுறாங்க, நேசிக்க மாட்டோம் பாஸ்டர். சிலர்லாம் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சாமியாமாரில் கூப்பிட்டா இப்படி தான் சொல்லுவாங்க நமக்கு. ஆண்டவர் சோதரம். நீ திட்டினாலும் பரவாயில்ல, தலையாட்டினாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு அவன் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆண்டவர் சோதரம். கண்ணை திறந்து தான் சொல்லி ஆகணும். வேறு என்ன பண்ண? ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல மேன்மையாக கிறிஸ்துவுக்காக வாழுங்க. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கிறிஸ்துவாக இருக்கட்டும். விசுவாசம் மேன்மை தேவனிடத்திலிருந்து நீங்கள் அனுபவிங்க. கற்புள்ள பிள்ளைகளாக இயேசுவுக்காக வாழுங்க. ஆண்டவர் மகிமையிலே சீக்கிரம் வெளிப்படுவார். நம்ம எல்லாரும் மகிமையிலே ஆண்டவரை சந்திப்போம். இயேசுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் பிழைக்கிறீங்க. ராஜ்யத்துக்கு என்று மகிமைக்கு அழைத்த தேவன் அப்படி எழுதியிருக்கிறார். உங்களை எதுக்கு ஆண்டவர் அழைத்தாராம் தெரியுமா? ராஜ்யத்துக்கு என்று அழைத்தாராம். எதுக்கு உங்களை ஆண்டவர் அழைத்தாரு? மகிமைக்கு என்று உங்களை என்ன செய்தாரு? அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுற பிள்ளைகளாய் வாழுங்க. கிருபை உங்களோடு இருப்பதாக. நம்ம எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே உங்களுடைய வசனம் சத்தியம், உங்களுடைய நச்சனத்துக்கு என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கிருபையின் வாழ்க்கையிலே பெரியது. இயேசுவை பின்பற்ற, இயேசுடைய வழியிலே நடக்க, இயேசுக்காக நான் வாழ, கற்புள்ளவர்களாய் வாழ, கன்னிகைகளாய் வாழ, கரை இல்லாதவர்களாக வாழ, ஆண்டவரே பிழையற்றவர்களாய் வாழ, நீதி உள்ளவர்களாய் வாழ. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் எனக்கு வேணாம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு வேணாம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எனக்கு வேணாம். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமான தேவனுடைய சபை, கற்புள்ள சபை. ஓ கன்னியர்கள், கரைப்படாதவர்கள், மகிமையிலே ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்த நல்ல மேன்மையை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்த நல்ல மேன்மையை காத்துக்கொண்டு இயேசுவுக்காய் வாழுங்கள், இயேசுவுக்காய் வாழுங்கள். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உங்களை கரப்படுத்த வேண்டாம். இந்த உலகத்துக்கு நீங்கள் அடிமையா இருக்க வேண்டாம். இந்த உலகம் நிச்சயமானதல்ல, இது நிரந்தரமானதல்ல. ஓ இது புகை போல போய்விடும். ஓ புல்லை போல போய்விடும். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்து இருக்கும். ஓ நீங்கள் அழிவில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் மேன்மையாய் கர்த்தரை மகிமையிலே சந்திக்கும்படிக்கு கிருபையினாலே நிரம்பியிருங்கள், விசுவாசத்தினாலே நிரம்பியிருங்கள், தேவனுடைய அன்பினாலே நிரம்பியிருங்கள். இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆரில் யாரும் பாடிடாத பாட்டு நாமும் பாடுவோம். வாரில் யாரும் சூடிடாத வாடாமோடி சூடுவோம். வாடாம் பாரில் யாரும் பாடிடாத பாட்டு நாமும் பாடுவோம். வாரில் யாரும் சூடிடாத வாடாமோடி சூடுவோம். வாடாமோடி சுந்தரர் மகிமையின் சொரூபனே, இமை பொழுதில் நம்மை மறுரூபமாக்கிடுவார். லட்சத்தின் சுந்தரர் மகிமையின் சொரூபனே, இமை பொழுதில் நம்மை மறுரூபமாக்கி கையோடியோ பக்தரே உணருவே. அன்பு சேரும் இயேசுவுக்கு எந்த
பக்தரே உணருவீர் வந்து சேரும் இயேசுவுக்கு என்ற ஸ்துதி ஸ்தோத்திரம் நம்பிக்கையோடினோம் என்னை உண்டு உண்மையிலக்கு நீயாயத்தம் தானா என்று மாறா நீதி வஸ்திரம் நீ அணிந்ததும் நான் நீ அணிந்ததும் நான் என்னை உண்டு உண்மையிலக்கு நீயாயத்தம் தானா என்று மாறா நீதி வஸ்திரம் நீ அணிந்ததும் நான் நீ அணிந்ததும் நான் அன்பதினாலமோ நிலமதின் மீதியோ யாவும் நாதன் இயேசுவோடு ஜீவன் ஆளுவார். அன்பதினாலமோ நிலமதின் மீதியோ யாவும் சம்பூரணமோ நீ சிந்தித்ததுண்டா நீ சிந்தித்ததுண்டா நம்பிக்கையோடினோ பக்தரே உணருவீர் வந்து சேரும் இயேசுவுக்கு என்றும் துதி நம்பிக்கையோடினோ கர்த்தரே உணருவீர் வந்து உங்களை கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாய் கற்புள்ளவர்களாய் உங்களை கன்னிகைகளாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வசனத்தினாலே நம்மளை மறுவப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்து சோதரம் நம்மை ஆசீர்வதித்து நம்மளை பலப்படுத்தினார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம எல்லாரையும் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆண்டவரை எல்லாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தேவனுடைய சபை கற்புள்ள சபை. இது கரப்படக்கூடாது. இந்த உலகம் உங்களை கரப்படுத்தக்கூடாது. பரிசுத்த பிள்ளைகளாய் கர்த்தரை சந்திக்கிறதுக்காக நீங்கள் எதிர்கொண்டு வாழவே வாழ்க்கையான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு அதிக கிருபை தர முடியும். கர்த்தரை எல்லாம் சோதரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் அவருடைய ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் அந்த ஊழியத்தை தேவன் தொடர்ந்து வழி நடத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். சோதரம் பண்ணுவோம். நம்முடைய மத்தியிலே வந்த பாஸ்டருக்காக அவருடைய ஊழியத்துக்காக நம்முடைய கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். அல்ல ஆண்டவரே, அன்புள்ள பிதாவே, நம்முடைய விலையேறப்பட்ட நம்முடைய இரத்தத்தை சிந்தி இந்த கனமான நம்முடைய சபையை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதுக்கு நல்ல மேய்ப்பராக நல்ல கண்காணியாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தேவனுடைய வீட்டில் வர்ற பிள்ளைகள் உலகத்தினால் தங்களை கரப்படுத்தாதவர்களாக காக்கணும். ஆண்டவரே, கற்புள்ளவர்களாய் கன்னிகைகளாய் மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு வர ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய வசனம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கிரியை செய்யட்டப்பா. உலகத்துக்காகவே வாழ்ந்து இந்த உலகத்துக்காகவே ஜீவித்து கரை உள்ளவர்களாய் ஆண்டவரை போய்விடக்கூடாது. மனதிறங்கி நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய சத்தியத்திலே நடத்த முடியாத நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். அந்த சமாதானத்தோடு அனுப்போம். எல்லா கன மகிமை ஆண்டவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்குறோம் பிதாவே. சோத்ரான் சோத்ரான் சோத்ரான். எல்லாரும் சொல்லுங்க, சோத்ரான் 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 சோத்ரான். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, ஆமத்தை சோத்ரி. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய சிநேகமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றவரை நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாகு ஆயத்தமாகு. சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாகு ஆயத்தமாகு. அல்லேலூயா பாடும் திங்கள் கூட்டத்தார் ஆரவாரம் என்றுமே முழங்குவார். அல்லேலூயா பாடும் திங்கள் கூட்டத்தார் ஆரவாரம் என்றுமே முழங்கும். ஆனந்த கீதம் பாடுவார், ஆனந்த முழக்கம் முழங்குவார். ஆண்டவர் இயேசுவை வானில் சந்திப்போம். ஆனந்தம் பாடுவார், ஆனந்த முழக்கம் முழங்குவார். ஆண்டவர் இயேசுவை வானில் சந்திப்போம். சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாகு ஆயத்தமாகு. சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை
தரிசன ஊழியம். 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.